ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு ட்ரிப்பாக திருச்சி கிளம்பிட்டோம். கொடைக்கானல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அடுத்து திருச்சி போகிறோம். போகிறது பக்கத்தில் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. எல்லாமே ஒரு 200 கிலோமீட்டர் நான் கிட்டே இருக்குது. அதே பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தோம். திருச்சி போனதில்லை. அன்றைக்கி மதுரை போயிட்டோம். அதனால் இந்த சைடு அப்படியே திருச்சி போகலான்னு மலைக்கோட்டை போய் சுற்றி பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தயாரிச்சுன்னா கல்லணை உக்கம்பு அதுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். வந்துடுவோம். அதோட புதுசாக ஒரு நண்பர் ஜாயின் பண்ணியிருக்காப்புல ஒரு தான். வேறு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில். பழைய எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் எபிசோடு அது வந்துருக்கு. சரி சார், உங்கள் டைலாக் சொல்லிடுங்க. சரி, போய்கிட்டே கண்டினியூ. போய்கிட்டே பார்ப்போம். இன்னொரு ஆள் பிக்கப் பண்ண வேண்டியது, அவரே பிக்கப் பண்ணிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வர வழியில் நம்ம நண்பர் ஒருத்தவரை காட்டு வச்சோம். அவரையும் பார்த்தாச்சு. பாருங்க, பழைய நண்பர் வருதான். அடுத்து போயிட்டே பார்ப்போம். கிடைக்க மாட்டேங்குது. சரி, இவங்க 2 பேரும் தமிழ்லாம் கிடைக்கிறாங்க. தமிழ் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்த மாற்றுறது. அவர் ஒன்றுமே கட்டல. எடுத்துருவா. ஏன் இப்போ இவ்வளோ க்ளோஸ்? அதுக்கு மேலே அந்த பிள்ளை போதும். அதையும் பார்க்குறேன். கீழே படி ஏறிட்டு படி ஏறிக்கொண்டு இருக்கிறோம். கால் வலிக்குது. மலை ஏறணும்னு பார்த்தா படி ஏறுறாங்க. படியில் 2 படிக்க நடக்க தள்ளுது. இது என்னன்னா சுற்றி போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு படியாக. வீட்டில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கிறேன். உள்ளக்க வந்தாச்சு. இப்போதான் வரையா சுட்டி ஃபஸ்ட் டைமு? இல்லை சின்ன பிள்ளைல வந்தது. சின்ன பிள்ளை விவரந்தியா பாப்பா? இங்கே வந்துரு பாப்பா. நான் விட்டு பார்த்தது கொஞ்சம் பார்க்க நேரம் இருக்கு. மொத்த திருச்சியில் ஒரு பாதி திருச்சி. இங்கே தண்ணி தரல. அதே காவேரி ஆறு. அந்த ஸ்ரீரங்கம் கோயில் திருச்சியில் ஒரு பாதி திருச்சி இதிலேயே தெரிஞ்சிருது. இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்த்தா தெரியும் என்னென்னா தெரியுது. திருச்சி அழகை பாருங்க எப்படி இருக்குது. என்ன இருக்கு. இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்னும் சாமியை பார்க்க போகல. நம்ம வந்து இங்கிட்டு வந்துட்டோம். இதுக்குள்ள வந்துட்டோம். இந்த பாதை இருக்கு. இந்த பாதை இருக்கு. அந்த போல இது வழியாக அந்த போய் வரணும். இதோட கொஞ்சம் கோயிலுக்கு வந்தோமா, சாமியை பார்த்தோமா, கிளம்பணுமான்னாமா. இங்கேருந்து திருச்சியிலேருந்து ட்ரெயின் போகுது. எங்கே போகுது? அங்கே ஒரு ஃபேன் சுற்றுது. அது மட்டும் தெரியும். உன்னை பிடிச்சது கூடாது, நிறைய வரும். சூரி பாருங்க, இன்னும் 2 EMI கூட கட்டியிருக்க மாட்டேன். அதுக்குள்ளே கம்பிக்கு வெளியே விட்டு ஃபோனு. அடுத்து போட்டு பார்த்துலாம்.
ஃபோட்டோ எல்லாம் எடுத்தாச்சு. கீழே போகுது. தெருதாண்டா காவேரி கல்லணைடா, காவேரி ஆறு. கல்லணைடா. அணையில் என்ன இருக்கு? ஓடுது. கீழே என்ன ஓடுது? தண்ணி தான் ஓடுது. தண்ணி தான். காவேரி ஆறு தானே. தடுத்து நிறுத்தும் கல்லணைக்கு போயிட்டு இருக்கோம். அதான் தடுத்து கல்லணையில குளிக்கிற காவேரி ஆற்றுலான்னு குளிக்கிற. தண்ணியிலே குடிக்கிறோம். பண்ணத்தை வேலை சொல்றா. இப்போ நம்ம கல்லணையில் போகிற எதுக்கு இருக்கணும்? போகிற வழியில் இருக்குன்னா காவேரி சொன்னதுக்கு அப்புறம் இல்லையே நீங்கள் உடனே காவேரி எடுக்கணும். இது ஒன்றுமே தெரியலடி, வலை மட்டும்தான் தெரியுது. வேகத்தடை இது வந்துடாதுல. எல்லா கரும்பு தோட்டங்கள், கரும்பு எல்லாம் பொங்கலுக்கு வர்றதுக்காக இப்போலேருந்தே விளைவிக்கிறாங்க. நல்லா இருக்கும் இங்கிட்டு திருச்சி. அந்த காருக்கு எங்களுக்கு வழியே தரமாட்டாரு. தந்தா இன்னும் கொஞ்சம் காட்டுவோம் இடம்னா எப்படி இருக்கு என்ன ஏது. பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராக இருக்கு. பைபாஸ் வந்து அப்படியே கீழே இறங்கி லெஃப்டில் வந்தோம்னா அப்படியே ஒரு ஒத்தையடி பாதை போகுது. இதிலே போயிட்டே இருக்கு. இதுலேருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் கல்லணை இருக்குன்னு மேப்பில் சொல்லுது. ஆனால் எங்கிட்ட கூட்டு போய் விட போகுதுன்னு மட்டும் தெரியலை. கூகுள் மேப்பை நம்பி நிறைய இடத்துல ஏமாந்துருக்கோம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, கூகுள் மேப்பை நம்பி சொல்கிறோம், ட்ரை பண்ணி போகிறோம். ஒத்தையடி பாதை நல்லா இருக்குன்னு முக்கியம். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். நல்லா தமிழ்நாட்டு நெற்களஞ்சியம் தஞ்சாவூரை சொன்னாங்க. ஆனால் அது அங்கே விட இங்கே நல்லா இருக்குது. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே நல்லா இருக்கான்னு. அதே அங்கேயும் போவோம், அது ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம். என்ன போதும் தானே தஞ்சாவூர். ஏன்னா இங்கே நல்லாயிருக்கும் எங்களுக்கு இந்த விவசாய நிலம். இந்த மாதிரி இருக்க தான் பிடிக்கும். பார்க்குறக்கே நல்லா இருக்குது. அடுத்து வாழைத்தோப்பு, அடுத்து பார்த்தோம்னா கல்லணை 7 கிலோமீட்டர்னு ஒரு கல்லுதே இருக்குது. அடுத்து எம்டி லேண்டு, தென்னந்தோப்பு சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஒரு வழியாக கல்லணைக்கு வந்துட்டோம். இதெல்லாம் அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது ஆப்ரேட்டருக்கு. அப்படியே அதுக்கப்புறம் கிட்ட வந்தால் இந்த தண்ணி ஓடுகிறது. தண்ணி ஓட்ட சூப்பராக இருக்கிறது. குளிக்கலான்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்கான்னு தெரியவில்லை. பாருங்கள் தண்ணி எப்படி சூப்பராக போகுது. இந்த தண்ணியை பார்த்தோன்னா ஒரு பாட்டு ஞாபகம் வருது. ஆனால் பாடுனா காப்பி ரைட் சொல்லுங்க. அதனால் அது என்ன பாட்டுன்னு நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்டரில் அழகாக இருக்குது. சரி, சென்டரில் தண்ணி அப்படியே சீருது வேறு அப்படியே. கல்லணைக்கு ஆடாச்சு. ஏன் கல்லணை பார்த்துக்கோங்க. அது மழை தூருது. அது கேட்டால் இங்கே ஒரு பார்க்கு, சின்ன பார்க்கு. இத்தனை மழை தூர்றது. போயிட்டு வருமா? இங்கே மீன் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே பார்த்தோம்னா அடுத்து கரிகாலன் அந்த நீதிமன்றத்துலேருந்து வந்துட்டு அடுத்து பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அதுக்குள்ளே போகிறோம். கேட்டுட்டியா? இந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க. ஆற்று ஆழம் அதிகமாக இருந்தாலும் யாரும் குளிக்கிறது இல்லை.
உள்ள பார்க்கு பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்ஸ் என்றும் நடிக்கும் நாயகன். பாருங்க எல்லாருமே காசு கொடுங்க, நல்லா இல்லாட்டி கொடுக்கணுங்க. சொல்லுங்க. நல்லா இல்லைண்ணே அப்படின்னு பாருங்க சார், இதே நம்ம பயப்படுத்தி சாப்பிட்டு விட்டு நல்லா இல்லைண்ணே அப்படின்றோம். அங்கே கொடுப்போம். இது எப்படி போன அப்படியே அடிச்சுட்டே போயிடுமா அது? இங்கே வார அடே இங்கே வார அடே, அவனை பாடுறா இங்கேயே உள்ள போயிட்டான்டாவே. போட்டா காப்பி எடுத்து வாயிலே பாடிட்டு வந்தேன். பார்த்து நல்லா இருக்கு. நல்லெண்ணெய் டேம். அது வந்து நீர் பறவை இது மீனை கப்பி வச்சிடாது. அந்த பறவை அந்த அது மீனை கப்பி வச்சிடாது. இங்கே பாருங்க சந்திட்டு போறத என்ன தெரியல. கரிகால சோழன் மணிமண்டபம் உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. நல்லா சூப்பராக இருக்கு. பார்க்கணும். வேணா கழுத்து கையில் வச்சுக்க. வெளில திருப்பி வெளில மாட்டிக்க. மழை பெய்ஞ்சு 4 மணி கரிகால சோழன் மணிமண்டபம். காலணிகளை இங்கே விடவும் ஃபஸ்ட்டு செருப்பெல்லாம் போட்டுட்டு முன்னாடி கழட்டாங்க. பரவாயில்ல, காலணிகளை இங்கே கழட்டும். அங்கெல்லாம் அதில் அங்கே தான் போர்டு போட்டு இந்த கேமரா அப்படியே ஹேண்டில் பண்ணாங்க தானே. எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணி எவ்வளோதான்
காவேரி கட்டை இது ஒன்று. கல்லணையை உருவாக்குது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கல்லணை உருவாக்குது. அதாவது சோழ நாட்டுக்காக கிருஷ்ணி என்ற அகண்ட காவிரி நகரங்களிலிருந்து கல்லை வந்து வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்து அந்த ஆற்றின் வழியாகவே கல்லணையை கொண்டு வந்தார். இது காட்டக்கூடாதா தெரியுது, நீ ஊடு எவ்வளவு டார்ச்சர். இவ்வளோ கூட வச்சுட்டு ஒழுவே பண்ண முடியலைங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேற பார்த்து படித்து ஒப்புச்சுக்கிறீங்க. இது வந்து தனியாக பேசிக்கிறேன். யாருமே இல்லை இங்கே, தெரிஞ்சுக்கங்க. இவனை என்ன சொல்கிறது? கல்லணைக்கு மறுபேர் வந்து கிராண்ட் அக்கன்ட்ரி அனாசியன். ஒரே கசகசம் கலைபுரமாயிருச்சு. கசகசம் கலைபுரமாயிருச்சு. ஏதோ ஒன்று முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் ஓகே பாய்.